எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பாலை பத்தின பதிவு. அதாவது கடைகள்ல விற்கும் இல்லையா, பாதாம் மில்க்குன்னு சொல்லி விற்பாங்க இல்லையா, அந்த பாதாம் பாலை பத்தின பதிவு. வாங்க அது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபுல் க்ரீம் மில்க், கொழுப்பு நீக்கப்படாத பால், இதுதான் தேவை. அந்த ப்ளூ கலர் மற்ற இது தேவையில்லை. ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதாவது வெண்ணெய் நீக்கப்படாத பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ஸ்டு மில்க், அடர்பால், சர்க்கரை சுகர், டைஸ்டு பாதாம், நறுக்கிய பாதாம். இந்த பாதாமை என்ன பண்ணணும்னா, தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை தோலை உரித்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. சஃப்ரான், குங்குமப்பூ, அதாவது கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா சிறிதளவு ஆரஞ்சு கலர் சேர்ப்பாங்க. அதுக்கு பதில் நம்ம வீடுகளில் செய்கிறப்போ இது சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்தாதான் நல்லது. அரிசி மாவு, இந்த அரிசி மாவு என்னன்னா, இது மாதிரி ஸ்பூனில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன். 1 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் தான் எடுக்கணும். குறைச்சும் எடுக்க வேணாம், அதிகமாகவும் எடுக்க வேணாம். உங்களுக்கு அளவு தெரியலன்னா 75 கிராம் இல்லாட்டினா கிட்டத்தட்ட 90 கிராம் கிட்ட இந்த அரிசி மாவு எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார். இதுதான் இந்த பாதாம் பாலுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாதாம் பாலை செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அடுப்பை பற்ற வச்சு பாலை அடுப்பில் வச்சுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த பால் சூடு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி கலக்கி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளால் கலக்க முடியும். சூடாக ஊற்றுனீங்கன்னா கட்டிப்படும். கொஞ்சம் வெதுனானோடனே குங்குமப்பூவில் அந்த பாலை ஊற்றி வச்சிடலாம். பாருங்க, இதை கலக்கி வச்சிடுங்க. கலக்குங்க. கலக்கி பார்த்துட்டு பால் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த பாலில் என்ன பண்ணணும்னா, தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் இந்த பாலை காய்ச்சணும். சுண்டை காய்ச்சணும்னு சொல்லுவாங்க இல்லையா, சுண்டை காய்ச்சலுதுன்ட்டு, அது மாதிரி காய்ச்சணும் இந்த பாலை. கலக்கி வச்சுப்போம். ஆறின காய்ச்சலுக்கு முதவே ஊற்றுறதுனால கட்டிப்படாது. மாவும் ஊறிக்கும். அதில் கட்டிப்பட்டுடுமோன்ற பயம் தேவையில்லை. சூடாக ஊற்றினீங்கன்னா தான் கட்டிப்பட்டுடும். பாருங்க, இதை கரைக்க கரைக்க அப்படியே கரைஞ்சிடுது இல்லையா, அதனால தான் காய்ச்சலுக்கு முதவே ஊற்ற சொல்கிறது. ஆனால் நல்லா கரைக்கணும். அதை ஒண்டி இது பண்ணிக்கோங்க பாலில் ஊற்றுறப்போ. இதை மிதமான தீயில வச்சே பாலை காய்ச்சுங்க. பால் கொஞ்சம் சூடு வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இப்போ குங்குமப்பூ போட்டுக்க போகிறேன். அதனால ஒரு கிண்ணத்தில் பாலை ஊற்றிட்டேன். இப்போ குங்குமப்பூ போட போகிறேன். பாருங்க, கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டு அதில் அப்படியே ஊற விட்டுடுங்க. மூடி வச்சுடுங்க. அது ஊறட்டும். அதே மாதிரி இதையும் நல்லா கலக்கி தனியாக வச்சுடுங்க.
நல்லா கலக்கியாச்சு. இதையும் தனியாக வச்சு மூடி வச்சுருங்க. இந்த பாலை மிதமான இதில் வச்சு மிதமான தீயில வச்சு கரண்டி போட்டு காய்ச்சுங்க. ஏடு படரக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த மிதமான தீயிலே பொங்கு வரட்டும். பாருங்க, பால் பொங்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அரைச்சிட்டு வந்திருக்கு. ஏடு படாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கு வரட்டும். இந்த அரிசி மாவையும் அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி கொஞ்சம் இருந்தா கூட இப்படி அப்பப்போ நம்ம கலக்கி விடுறதுலே அந்த கட்டியும் கரைஞ்சிடும். பாருங்க, குங்குமப்பூ போட்டு ஊறி இருக்கு. இங்க பால் கொதி வர நிலைமையில இருக்கு. அதை கிண்டி கிண்டி விட்டுப்போம். இப்போ பொங்கு வந்துருச்சு. பொங்கு கொதிக்குது. இதை என்ன பண்ணணும், அப்பப்போ கிண்டி விடணும். ஏடு படர விடாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒன்றும் நல்லா கொதிச்சுதுன்னா கொஞ்சம் சுண்டை காஞ்சிடும். பால் நல்லா கொதிக்கட்டும். இதோ நல்லா இது பண்ணிட்டோம். ஏடு இல்லாமல் பாருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் காய்ச்சியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் போட்டுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பாதாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, முந்திரி இருக்கும் இல்லையா, முந்திரி கூட போட்டு காய்ச்சலாம். முந்திரி இருந்ததுன்னா முந்திரி போட்டுக்கோங்க. இது பாதாம் பேர் இப்போ பாதாம் பாலுன்றதுனால நம்ம பாதாம் போடுறோம். இப்படி பாதாம் இல்லை, வாங்க முடியல, இது காய்ச்சணும் அப்படின்றப்போ முந்திரி கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இப்போ இது கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க, கொதி வந்துடுச்சு. பாதாம் போட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க எப்படி திக்கா இருக்கு பால். சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோன்னா பால் கொஞ்சம் நீத்துக்கும். அதனால இதையும் மிதமான தீயில வச்சு பொங்கு அப்புறம் கொஞ்சம் கொதிக்க விடணும். எதனால முந்திரி போட சொல்றதுன்னா, பாலில் வேகும், அப்புறம் சர்க்கரை போடுறப்ப அதோடையும் சேர்ந்து வேகும். இல்லை உங்களுக்கு அது வேகிறதுக்கு கடினமாக இருக்கும்னா தண்ணியில் 2 கொதிக்க வச்சு போட்டுக்கோங்க. இப்போவும் ஏடு படராமல் பார்த்துக்கணும். இந்த பாதாம் எப்போ போடலான்னா, உங்களுக்கே தெரியும், பால் பொங்கு வரப்போ நுரை வரும். அந்த நுரையெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த முந்திரியை போடுங்க. முந்திரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்க்கரையை போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி கலக்கி விடுவோம். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறமும் நல்லா கொதிக்கணும். ஒரு பொங்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடணும். பாருங்க, கொதி வர ஆரம்பிக்குது.
அதனால நான் என்ன பண்ணுறேன், கிண்டி விடுறேன். இதிலே வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தட்டி போடலாம். இல்லை அப்படின்னா குங்குமப்பூவோட விட்டுடுங்க. ஸோ இது ஒன்றா ஒரு 10 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். பாருங்க, இது மாதிரி தான் கொதி வரும். நம்ம என்ன பண்ணணும்னா அப்போது கரண்டி போட்டு கிண்டி விட்டு அந்த 10 நிமிஷமும் சுண்ட விடணும் பாலை. ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு ஊற்றுங்க. மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா கட்டி பட்டுடும். இப்போது ஒன்றும் அந்த கலக்கி வச்ச மாவை திருப்பியும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், கலக்கிறேன். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் ஊற்றி கலக்கி கொதிக்க விடணும். இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த கொதி வரும் இல்லையா, கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதினா நான் பொங்கு வரதை சொல்லுறேன், கொதிக்கிறதுன்றத. பொங்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ தெரியுதா, இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கு பால். கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பாலும் நம்ம ஊற்றின மாவும் ஒன்று சேரணும், அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை அப்படியே கிண்டி விட்டு கொதிக்க விடுவோம். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா கண்டன்ஸ் மில்க், அதாவது அடர்பால் ஊற்றிக்கலாம். இப்போ கண்டன்ஸ் மில்க் ஊற்றியும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பாலோட சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ கண்டன்ஸ் மில்க்கும் நல்லா பாலோட கலந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த கொதியும் வருது பாருங்க. இப்போ இந்த குங்குமப்பூ ஊற வச்ச பாலை ஊற்றி நல்லா கிண்டுங்க. இப்போ கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கு இல்லையா, இது ஆறினோனையும் இன்னும் கொஞ்சம் அடர்த்தி ஆகிடும். இப்போது பூ ஊற்றுனதுக்கப்புறம் நிறம் பாருங்க, நம்ம கடையில் வாங்குகிற பாதாம் பால் நிறத்துக்கு வந்துருச்சு. தேவைப்பட்டால் ஏலக்காவும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பாதாம் பால் தயாராகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுவோம். அதை பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ ஆற விட்டுடுவோம். ஆறிட்டோனையும் டம்ளரில் ஊற்றி பரிமாற வேண்டியதுதான். ஸோ இதை ஆறட்டும்.
இப்போ பாருங்க, நான் இப்போ ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டு கிண்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க, தேவைப்படலைன்னா ஏலக்காய் வேண்டாம். இப்போ இந்த பாதாம் பால் ஆறட்டும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, கடையில் வைக்கிற இந்த பாதாம் மில்க் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்குது. அப்போ அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விடுறோம் இல்லையா, ஆற விட்டுட்டு தானே ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆறுறப்போ கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா பாலை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சூடுபடுத்தி, நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா பால், அதையே ஒரு டம்ளர் கிட்ட, நான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ திக் அடர்த்தியாக இருக்குது, அதை எவ்வளோ தண்ணி பண்ணணுன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்து சுட வச்சுட்டு அதில் சர்க்கரை போட்டு இதோட கலந்துக்கோங்க. கலந்து இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஏலக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். ஏலக்காய் போட விரும்பலைனாலும் போடாமல் இருக்கலாம். இப்போது இந்த பாதாம் கீரை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போது இந்த குவளையில் ஊற்றிப்போம். ஊற்றி சுவைக்க வேண்டியதான். இந்த பாதாம் கீர் பார்த்திங்கன்னா செய்கிறது மிக எளிமை தான். மிக எளிமையான பொருட்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்யக்கூடியது இந்த பாதாம் கீர். நீங்களும் இதை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள். இது கோடைக்காலம் அப்படின்றப்போ பசங்க வீட்டில் இருக்கிறப்போ இதை செஞ்சு கொடுத்து மகிழலாம். நீங்களும் இதை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்.